ஒரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் அரசியலே மோசம்பா, அரசியல்லாம் கடுப்பா இருக்கு, எரிச்சலா இருக்கு. இவ்வளோ ஒரு வலியும் வேதனையும் உள்ள ஒரு விஷயத்த விளையாட்டுத்தனமாக எடுத்து வச்சிருக்காங்க. அடிச்சு உருண்டு மல்லு கட்டி சண்டை குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது கோவிட்டில் பணம் கொடுத்தாங்க, எல்லாருக்கும் கொடுத்தாங்கல்ல, நான் அதை வேண்டான்னு சொல்லிட்டேன். அதே போல் இது கேஸுக்கு சப்சிடி கொடுத்தாங்க, அது வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு வேண்டாம். ஃப்ரீயா கவர்மெண்ட் கொடுத்தா வாங்கிக்கிற ஆளா? அதெல்லாம் நீ வாங்கிக்க, நான் அவனு ஒண்ணா? அதுதான் நான் சொல்றேன். இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய இம்ப்ரூவ் பண்ணணும். அதுதான் எனக்கு ஒரு அரசியல்வாதி கடமை. அது ஃப்ரீயா கொடுத்து அவங்க வாய் அடிக்கிற கடமை. நீங்க கீழே விட்டு போறீங்க. டிராப் திஸ் சொல்லு. ஏன்னா கால் இருந்து எடுங்க பிரைன். உன்னோட காசு இருந்தா குடிப்பேன் நீ? காசு எடுத்து எப்படி கொடுப்ப நீ? நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இல்லையே, நான் உங்களை பணக்காரனா இல்ல நினைச்சிட்டு இருக்கேன். அதனால ஒரு நீ 4 பேருக்கு பணத்தினால மத்தவங்களோட பாதிக்குது இல்ல. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி டே, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. 10 பேருக்கு தான் நீ கொடுக்க போற. இது அதெல்லாம் எவ்வளவு பேர்? 99 பேருக்கு பாதிக்கலாம் இல்ல. பதட்டப்படாதீங்க மாமா. எந்த பயனும் இல்ல. என்ன பாதிக்கும்? இது அரசியல் திட்டங்கள் பாதிக்குது இல்ல. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். இது பிரிப்பை கொடுத்ததால உங்களுக்கு வளர்ச்சி திட்டம் பாதிக்கலன்றீங்களா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். அவருக்கு இலவசத்தை கொடுத்தா ஆக்குற முதல்ல சொல்லாதீங்க நீங்க. லூசு டாம்பர் இதுப்பா. ஏடா பேசற லூசுங்கறாங்க, பைத்தியக்காரனா? நான் ரிட்டையர்ட் சார், ரயில்வேல டிடிஆர். ரயில்வேல உங்க சம்பளம் எவ்வளவு? எனக்கு 1.25 லட்சம் ரூபாய். கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. நீங்க ட்ரெயின்ல போறதுக்கு உங்களுக்கு ட்ரெயின் ஃப்ரீயா? ஏன் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளமும் கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போக உங்களுக்கு வழி இல்லாமலா இருந்தீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. எம்ப்ளாயி கொடுக்கிற பிரிவிலேஜ் இது ஏன் பிரிவிலேஜ் சார்? நீங்க என்ன ஒரு எம்ப்ளாயி ஒரு பிரிவிலேஜ் என்ன எப்படி கேட்க போச்சு? வீடு அவைலபிளா இருந்தா ஃப்ரீ, மருத்துவம் ஃப்ரீ. இந்த ஃப்ரீ எல்லாம் நீங்க என்ஜாய் பண்றதுக்கு பேரு பிரிவிலேஜ். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இல்லாதப்பட்டவன் 2 கிலோ அரிசி வாங்கி சாப்பிடுறது மட்டும் உங்களுக்கு அப்படின்னா பிச்சை எடுக்கிறலாடா பெருமை மயிர் வேண்டி கிடக்கு. பெருமை வாடங்க சார். நீங்க எப்படி சார் சொல்லலாம் சாமானிய மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய இலவசங்கள் வந்து வேண்டான்னு எப்படி நீங்க சொல்லலாம்? ஏய் நீங்க எங்க இருந்து வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பையை தள்ளிக்கிட்டு உங்கள்தான் சலதான வைக்கணும். நான் வந்து ஒரு சாமானிய பொண்ணு. நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன், கவர்மெண்ட் காலேஜ்ல தான் படிச்சேன், சட்ட கல்லூரி முடிச்சு இன்னைக்கு நான் வக்கீலா இருக்கேன். நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்ககிட்ட கேட்கணும். சூப்பர்னே கேளுங்க. சோறு திங்க வேற கேக்குறீங்க. என்ன கேக்குறா? ஏய் கண்டிப்பா அரசு அலுவலகங்கள்ல அவங்க எல்லா அதிகாரிகளுமே உங்களுக்கு ஃபேவரா நடந்துக்குவாங்க. இல்லங்க, காசு இல்லையா? இல்லங்க. சரி, நீ காசா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, வேற மாதிரி கூட கொடுக்கலாம். நீங்க உண்மை நேர்மை இல்லாம போனா அங்க 10 மடங்கு அது அதிகமா இருக்கும். எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். அரசியல் இருக்கிறவங்க வந்து ஒரு கடவுள் மாதிரியும் ராஜாக்கள் மாதிரியும் தான் சார் கண்ணுக்கு தெரியப்படுறாங்க. ஏய் நீங்க எல்லாம் பைத்தியமாடா, நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு ஒரு சாதாரண சினிமா நடிகரை நீங்கள் அவ்வளவு தூக்கி வைத்து கொண்டாடுகிறீர்கள். ஏன் இப்ப உனக்கு எங்க வலிக்குது? நம்ம வேலையை பார்க்க வேண்டியதானே? ஒரு கிரிக்கெட் வீரர் உள்ளே போகிற போது அரங்கமே எழுந்தென்று கைத்தட்டது 8 கோடி பேரை பாக்குறான். அண்ணே இந்த சினிமாவில் நடிக்கிறது நீ அண்ணே ஒரே ஒரு தடவை கையை விட்டு அடிச்சு காட்டினே கையை அண்ணா. இந்த ஏழை அம்மாவின் கண்ணீரை துடைத்தவன் அரசன் தான். என்ன தப்பு? படிக்காத வந்ததுனால பொறாமையா இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. அவன் சும்மா சுத்திட்டு இருக்கான் சார் ஊர்ல. அவன் எழுத படிக்க தெரியல, ஸ்கூலுக்கே போல. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடைப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கரெக்டா பொறுமை சாமி. யாருக்கு எழுத படிக்க தெரியாம வந்திருக்கா சொல்லுங்க? ஒரு எம்எல்ஏ சொல்லுங்க. நிறைய பேர் இருக்காங்க. சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. லோக்கல்ல இருக்கவங்கள நிறைய லோக்கல் எம்எல்ஏவே சொல்லுங்கங்கறனா? விடப்பா, தெரியாம கேட்டுட்டேன். தெரிஞ்சே பேசுற நீ. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்படு. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா. படிச்சவங்கிறதுக்காக அவங்க ஓட்டு போட மாட்டாங்க, இவன் படிக்காதவங்கிறதுக்காக ஓட்டு போடாமலும் இருக்க மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னு பாப்பாங்க. ஒரு நாள் தான் இந்த தெய்வத்தை கும்பிட்டு, இது தெய்வமா நீ தெய்வமா? நீ நல்லா அசந்து தூங்குனே, நான் உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடுறேன். உங்க வேலை முடியணும்னா நீங்க அந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் ஆயிருவீங்க. எனக்கு வேலை முடியாட்டாலும் பரவாயில்ல, 2வது நாள் நான் வெயிட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தான் நான் குரல் கொடுத்து வெயிட் பண்ணேன். ஓ மண்டையில இருக்கிறது என் மண்டையில ஏத்த நினைக்காத, என்ன சுதந்திரமா வாழ விடு. ஜாதி ஒழிப்பை தீவிரமாக பேசுவது யார்? பேசாத பத்தி தேவலாம் பேசிட்டு இருக்காத. பையன் பிரச்சனை உண்டாக்காத வேலை இல்ல சார். ஏதாவது கலவரத்தை உண்டாக்கிட்டு இருப்பான். பேசவே இல்ல. யாரும் கண்டுக்காதீங்க. அவனை ஏதாவது கம்பெனி பேசுதா? இல்ல.
உங்க அசோசியேஷன் எதுவும் பேசுதா? இல்ல. என்ன சொல்றேன் இவன்? ஒண்ணுமே பேச மாட்டாங்க, நான் கல்லூரி நாய் மாதிரி. டேய் அண்ணன் கேக்குறாரு, ஒரு குத்து மதிப்பா சொல்லேடா. ஜாதி மேல நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்ல. அவங்க யாராவது அந்த போராட்டத்துக்கு வந்திருக்காங்களா? வரல. எதுக்குடா வரீங்களா? உங்களுக்கு ஜாதி தானே ஒழியணும். ஆமா. அப்ப நீங்க அப்ப அரசியல் பேசணுமா பேசக்கூடாதா? பேசணும். அப்ப அரசியல்ல இருக்கணுமா இருக்க கூடாதா? இருக்கணும் சார். இருங்க. தவறுங்க. என்ன அர்த்தம்? பேசிட்டே இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? முதலமைச்சர் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? எப்ப பார்த்தாலும் யாரு பேசினாலும் சரி. கொள்கைகளை மறந்து சுய லாபத்திற்காக கூட்டணி வைத்துக் கொள்வதால் பிடிக்கவில்லை. அவரா திருட்டு ட்ரெயின்ல வந்தவரு அந்த பேங்க்ல 500 கோடி தரும். அடேங்கப்பா. இன்ஸ்பிரேஷன் இருந்தா எந்த ஃபீல்ட்னாலும் வருவோம். இப்ப இருக்கிற யூத்துக்கு மோஸ்ட்லி அரசியல் மேல உடன்பாடு இல்ல. நினைக்க வேண்டியதானே? நினைக்க மாட்டேனே. ஏன் தோணல? எனக்கே தோணணும்ல. அப்ப தோண வேண்டியதானே? அது எப்படி? அது நடக்கட்டும், அதுவா நடக்கும் ஒரு நாள். அரசியலுக்கு வரவங்க எல்லாருமே ஆக்சுவலா சர்வீஸ் பண்ணதான் வராங்க மோஸ்ட்லி. லூஸ் இல்லனே, மென்டல். நீங்க என்ன பண்றீங்க? நான் வந்து ஹாஸ்பிடல் ஒர்க் பண்றேன் சார். எல்லாரும் கை தட்டுங்க. டாக்டர் நீங்க வேலையாளு அப்படின்னா சொல்லுவாங்க. அது நீங்க நடத்த முடியாது. ஏன்? ஏன்னா அவரோட ப்ரொஃபஷன் அந்த மாதிரி. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ப்ரொஃபஷனுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அதாவது 4 லட்சம் பேர் ஓட்டு போட்ட ஒருத்தருக்கு மரியாதை கிடையாது. நம்ம பர்சனல் மேட்டர் அரசியல்ல மிக்ஸ் பண்ணி பேசினா உண்மையிலே எதிர்க்கட்சியில இருந்து ஒரு மூதேவி அருவாளோட வந்து நிக்குது. வெட்டுவானோ. கவர்மெண்ட் ஜாப் எனக்கு கிடைக்கல because of அந்த கோட்டா. என்னது? என்ன டீசன்ட்டா முடிச்சுக்கறங்க, கைய முறுக்குற நீ? நீங்க எல்லாம் எந்த சமூக பார்வையெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு கோட்டால சீட்டு கிடைக்கல கோவம். வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? ஏற்கனவே அரசியல்ல மத அரசியல், ஜாதி அரசியல் இருக்கு. அது கூட இப்ப மொழியும் சேர்த்துக்கிட்டாங்க சார். போங்கடா. ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? பாவம்டா நீங்களாம். இந்த மொழியோட வெறியை வந்து தூண்டி விடுறாங்க சார். இதனால வந்து இப்போ ஜாதி கொலைலாம் நடக்கிற மாதிரி ஃபியூச்சர்ல மொழி கொலை நடக்கும். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. மொழிக்காக தன்னுயிரை ஈத்தல் அதெல்லாம் நடந்திருக்கு. மொழிக்காக ஒருத்தர் கொளுத்திக்கலாம் அதான் பண்ண மாட்டாங்க. இப்பதான் நல்லா வார்த்தை பேசுறாங்க, நிம்மதியா இருக்கு. நீங்க இப்பதான் ஒரு சின்ன ஒரு பஸ் ஸ்டாண்டோ வேற ஏதோ ஒரு பள்ளிக்கூட கட்டணமோ ஏதோ ஒரு கட்டணம் மறுபடியும் ஊழல் பண்றாங்க. தெரியுது, நீ மூடு. செத்த நேரம் மரம் இருப்போம். என் கிளாஸ்மேட்டா இருக்காரு, ஒரு பெரிய பதவியில் இருக்கார். அவர் எம்எல்ஏ பதவியோ வேற பதவியா இருக்காரு. அவரை பாக்குறதுக்கு அதுக்கு முன்னால ஒரு முகவர் தேவைப்படுது. என்னப்பா அந்த பிக்கால போய் வீட்டு கூட்டி வந்திருக்க? இவன் செத்த மாட்டே 10 தடவை வெட்டுவானே. அவரை எந்த இதுவும் இல்லாம நேரா போய் பார்த்து ஒரு வேலையை முடிக்கலாம்னு வச்சுங்களேனே. அது பேர் தான் கரப்ஷன். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஒரு அமைதிப்படி அமாவாசையா இருக்கிறவரு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த ரேஞ்சில போய் உட்கார்றாரு. அமாவாசை டெபாசிட் வாங்குவியா? கிடைச்சாலும் சந்தோஷம் தான், கிடைக்காட்டி சந்தோஷம். ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான அம்சமே ஒரு அமாவாசை எம்எல்ஏ ஆகிறது தான். என்ன பத்திக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு படக்காத. இப்ப பாத்தாங்கன்னா இருந்தவங்களே தான் திருப்பி ரிப்பீட்டடா வராங்க. ஃபியூச்சர் ஜெனரேஷன் இன்னும் வரவே இல்லைன்ற மாதிரி இருக்கு. கண்ணாடியை கழட்டிட்டு பாடுறா தெரியும். தம்பி இப்பதானப்பா யூத் நிறைய இருக்காங்க. நீங்க ஸ்டார்டிங் யோசிச்சுங்களேன். டிஎம்கேல உதயநிதியில இருந்து யங்ஸ்டர்ஸா நிறைய பேர் இருக்காங்க. டேய் அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? ஏடிஎம்கேக்குள்ளேயும் கொஞ்சம் கேண்டிடேட்ஸ்லாம் யங்ஸ்டர்ஸா உள்ள வந்துட்டாங்க. பெருசு கேட்டியா? பெரிய மனுஷன் அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். போயிரு. பிஜேபியில அண்ணாமலை தான் அவர் யங்ஸ்டர் தான். நாம் தமிழர்ல நிறைய யங் கேண்டிடேட் தான் போட்டிருக்காங்க. ரகசியம் எல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நான் என்ன அணுகுண்டா தயாரிக்கிறேன். என்ன பண்ண முடியும்? ஸ்கூலுக்குள்ள இருந்து கூட்டியாந்தா தான் உண்டு. எல்லாம் யங்ஸ்டர்ஸ் நிறைய இருக்காங்களே. ஆஹா போட்டாண்டா நங்கூரத்தை. ஒரு எம்எல்ஏக்கு சம்பளம் 1.5 லட்சம் ரூபாய். 1 கோடி. 1 கோடி நீ பார்த்த. ஆமாப்பா 1 கோடி. ஒரு எம்பியோட சம்பளம் 2,80,000 ரூபாய். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இந்த 2,80,000 ரூபாய்க்கு அவர் சம்பளம் கட்டி இது வரி கட்டி ஆகணும். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பெரிய பங்களா கட்டுறாரு, பெரிய கார் வாங்குறாரு, ஊர்லயே செழிப்பான மனுஷனா மாறாரு. அவரால் எப்படிங்க மாற முடியுது? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இந்த ஊழலை செய்வதற்கு கூட ஒன்றை செய்து தான் அதுல ஊழல் பண்ண முடியும். கிணறே இல்லைன்னா சொல்ல முடியாது, கிணறே தோண்டலேன்னு சொல்ல முடியாது. அப்போ ஒரு கட்டடத்தை கட்டி அந்த கட்டடத்தின் வழியாக தான் ஊழலே பண்ண முடியும். ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது. என்ன அடி சிங்கிறீங்களே. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.